ஆன்மீக அன்பர்களே, கடந்த சில நாட்களாக ஐயப்பனை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நாம் ஐயப்ப வழிபாடில் இன்று எதை செய்யக்கூடாதோ அதை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? இந்த மார்கழி உங்களுக்கு தெரியும், கார்த்திகை 2 மாதமும் கார்த்திகை நல்ல நாள் மாலையிட்டு மார்கழி நல்ல நாள் கட்டும் கட்டி சன்னிதானம் போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களின் அருள் கவனத்திற்கு தான் இந்த எபிசோட். ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும், ஐயப்ப மலைக்கு எத்தனை வருஷம் நீங்கள் போயிருக்கீங்களோ, அது கன்னிசாமியோ குருசாமியோ 10வது வருஷம் போகிறவங்களோ 12வது வருஷமோ முதல் வருஷமோ 3வது வருஷமோ எல்லா ஐயப்ப சுவாமியும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஐயப்ப வழிபாடு ஓர் பார்வை. என்னது அது? முதல்ல வீட்டில் எப்படி ஐயப்பன் தினசரி வழிபடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஐயப்பன் படத்தை எடுத்து தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு குளித்து நம்ம டாலரில் ஒரு சந்தன குங்குமம் வச்சு ஒரு தூபதீப ஆராதனை செய்து 2 வாழைப்பழமாவது நேவேத்தியம் பண்ணணும். முடியாதவங்க ஒரு சர்க்கரையாவது ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு தண்ணியில் 2 ஏலக்காவை தட்டி போட்டு பானகம் வச்சு நேவேத்தியம் பண்ணலாம். பானக பிரியர் முடிஞ்சவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கன்னி பூஜை போடலாம். அதை பற்றி நான் திருப்பி இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். இந்த மாலை போட்டு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எதையெல்லாம் செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டால், பம்பா நதிக்கரை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில், அதில் நீராடிட்டு போகிறோம். அதில் சில பேர் கேட்குறாங்க, சில பேர் தர்ப்பணம் கொடுக்குறாங்களே, மாலை போட்டிருக்கும் போது செய்யலாமா செய்யக்கூடாதா? பிதுர் தர்ப்பணம் மாலை போட்டிருப்பவர்கள் தாராளமாக கொடுக்கலாம். உங்களுடைய முன்னோர்களாகிய தாய்க்கோ தந்தைக்கோ பிறருக்கோ நீங்கள் சிரார்த்தம் செய்து வந்தீர்கள் என்றால், உங்களுடைய விரத காலத்தில் வந்தால் அந்த சார்த்தத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். எந்த தவறும் அல்ல. 2வது விஷயம், பம்பையில் குளிப்பவர்களின் கவனத்திற்கு உங்களுடைய உள்ளாடைகள் வேட்டி சட்டை இதை ஏதோ விட்டுட்டா பாவம் போகுதுன்னு யாரோ ஒரு சாமி கிளப்பி விட்டுருக்கு. அது ரொம்ப தப்பு தப்பு தப்பு. உங்களுடைய ஆடைகளை பம்பையில் விட்டால் உடம்புகளின் தோல் நோய் வரும். நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தினால் உடல் நோய் வரும் என்பது நம்முடைய ஐதீகம். ஒரு நதிக்கரையை தூய்மையாக வைத்திருப்பது தான் ஒரு பக்தனுடைய கடமை. பம்பையில் ஒருபோதும் குளித்த பழைய உள்ளாடைகளோ மேலாடைகளையோ இந்த மாதிரி துண்டு விடவே கூடாது. அது யாரோ சொல்லி வச்சுருக்காங்க. அது ரொம்ப தப்பு தப்பு தப்பு. பணிந்து தரிசனம் டிஜிட்டலில் கேட்குறேன். 2வது விஷயம், அது வனப்பகுதி, அங்கே தீக்குச்சி கொளுத்துறது, மறைந்து குளிருக்காக சில சாமி புகைக்க போயிடுது. 1-2 சாமி, நல்லா கேட்டுக்கணும். 1,00,000 சாமி போகுதுன்னா ஒரு சாமி அப்படி ஓரமாக போய் புகைக்குது. உன்னால் ஒரு மண்டல விரதத்தில் புகைப்பதையும் குடிப்பதையும் நிறுத்த முடியவில்லைன்னா மாலையை போடக்கூடாது கழுத்தில். மண்டியிட்டு கேட்டுக்கிறேன். விரத காலத்தில் நீ மரபை கடைபிடிப்பது தான் ஐயப்ப பக்தருடைய குறிக்கோள், வேண்டுகோள். செய்யக்கூடாது. அப்புறம் நிறைய சாமி என்ன செய்யுது, சன்னிதானத்திலேருந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு கீழே வரும்போது பம்பா கணபதியிலையோ ஆஞ்சநேயர் சன்னதியிலையோ மாலையை கலட்டி விடுகிறீர்கள். கலட்டக்கூடாது, மிகப்பெரிய தவறு. ஏன்னா குருவின் துணை கொண்டோ தாய் தந்தையர் துணை கொண்டோ திருக்கோவில்லையோ நல்ல நாள் பார்த்து நேரம் காலம் பார்த்து மாலை போட்டு விரதமிருந்து போகக்கூடிய நாம் இருமுடியோடு இல்லம் திரும்ப வேண்டும். அங்கே நமக்கு கால் கழுவி பூஜை பண்ணி உள்ளே போய் நம்முடைய இருமுடியை எடுத்து வச்சு மறுநாள் காலை குளித்துவிட்டு தூபதீப ஆராதனை காட்டி அதில் இருக்கக்கூடிய அந்த பிக்ஷாவந்தனத்திற்குரிய அரிசியையும் நெய்யையும் எடுத்து பிரசாதமாக பயன்படுத்தி அன்றைய நாளில் குரு துணை கொண்டோ பெரியவர்களுடைய தாய் தந்தை துணை கொண்டோ மாலை எடுத்து கலட்டுவது தான் மரபு. நான் மீண்டும் சொல்கின்றேன், சுற்றுலா என்பது வேறு, பயணம் என்பது வேறு, யாத்திரை என்பது வேறு. ஐயப்ப வழிபாடு என்பது ஒரு ஆன்மீக புனித பயணம். அதை ஒருபோதும் சுற்றுலாவாக நீங்கள் பிக்னிக்காக மாற்ற நினைக்காதீர்கள். ஐயப்ப பக்தர்களே, உங்கள் திருவடி தொட்டு கேட்கின்றேன். நிறைய பேர் அச்சங்கோவில் ஆரியங்காவில் வரும்போது கலட்டிட்டு குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்க. குற்றாலத்தில் குளிப்பது கோடி புண்ணியம். ஆனால் மாலையை நீங்கள் கலட்டக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் சில சாமி கேட்குது, மாலை இடையில அருந்துருச்சுன்னா பாவமா? அது
அது கம்பி விட்டு போயிடுச்சுன்னா பாவம் இல்லை, அது சரி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இல்லத்திற்கு வந்து இருமுடியை எடுத்து வைத்து வணங்கிய பிறகு அப்புறம் சில பேர் ஆடம்பரமாக பூஜை பண்ணுறீங்க. ஐயப்பன் ஒருபோதும் ஆடம்பர பூஜையை விரும்பவில்லை. அந்த கன்னி பூஜை கான்செப்டை வீட்டில் எப்படி போடுறதுங்கிறத நான் ஒரு எபிசோடில் சொல்கிறேன். ஆத்ம சுத்தம் தான் இறை வழிபாட்டுக்கு. அதை தவிர இந்த சன்னிதானத்துக்கு போயிட்டு வரும்போது சில ஐயப்ப பக்தர்கள் தெரியாதவர்கள் அங்கே எடுத்து கல்லில் அடுக்கி வச்சா வீடு கட்டலாம். வனத்தில் யாரோ ஒருவர் செய்யக்கூடிய தவறான சேர்க்கை எல்லோரும் செய்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் போகிற வழியெல்லாம் குடிப்பதற்கு தண்ணீர் வசதி இருக்குது. வனப்பகுதியில் பிளாஸ்டிக் பாட்டிலை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். இதுதான் சமூக அக்கறையோடு இறைவனை வழிபடுவது. அதே மாதிரி கண்ட இடத்துல தீபம் ஏற்றுறீங்க, ஏற்றக்கூடாது. அதே மாதிரி உங்கள் பன்னீர் பாட்டில் என்ன பண்ணுறீங்க, இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களில் அதுவும் குளிர் நேரத்தில் அங்கங்கே உட்காந்து அந்த ஜோதி சமயத்தில் இருமுடியை பிரித்து மேலே 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 தெளிச்சுடுறீங்க. அது தெளிப்பதற்காக அல்ல. நீங்கள் கொண்டு போகிற அரிசியை மொத்தமாக எடுத்து அங்கே அன்னதான பகுதியில் கொடுத்துடணும். மற்ற பூஜை பொருளை வச்சு நேவேத்தியம் பண்ணி பின்முடியிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டு வரணும். இதுதான் பூஜையுடைய முறை. எப்படிங்கிறத நான் பல முறை ஏற்கனவே சொல்லிட்டேன். விநாயகர் தெரிஞ்சால் விநாயகர் சொல்லுங்கள், முருகன் தெரிஞ்சால் முருகன், அம்பாள் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை சொல்லி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல்லி வழிபாடு செய்யுங்க. மங்கள பாடல் எப்போதும் சொல்லாட்டியும் கூட நீங்கள் மாலை கலட்டி கடைசி தீபம் காட்டும் போதாவது சபரிமலை வாழும் எங்கள் தலைவனுக்கு மங்களம், தவமுனிவர் வணங்கும் அந்த சன்னதிக்கு மங்களம், இவமுனிவன் முருகோனுக்கும் இளையோனுக்கும் மங்களம், இன்பமெல்லாம் தந்தருளும் இறைவனுக்கு மங்களம், புளியமிசை பவனி வரும் புனிதனுக்கு மங்களம், புவியமங்கும் மோகினியால் புதல்வனுக்கு மங்களம், பக்திமலை ஏறுகின்ற பக்தருக்கு மங்களம், பகவான் நாமம் கூறுகின்ற அனைவருக்கு மங்களம், கேட்ட நடந்த இருந்த உதவி செய்தவர்களுக்கு மங்களம்னு சொல்லி நிறைவு செய்த அவ்வளவு மங்களம். மங்களம் பொங்கும் மனையறம் சிறக்கும். எப்படி இதையெல்லாம் பின்பற்றினால் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது பட்டியல் போட்டு படிப்படியாக ஏறுங்கள். காமத்தை, கோபத்தை, லோபத்தை, வீண் பெருமையை, மதமாச்சரியத்தை துறந்து படிப்படியாக ஏறி மணியோசையோடு மணிகண்டனை பாருங்கள். அவன் நிறைந்திருப்பான், கேட்டதை கொடுப்பான், கேட்காததையும் அருள்வான். மீண்டும் நாளை சந்திப்போம். சுவாமி ஐயப்பா.